அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த ஏஃபி பாட் பைண்ட் செட்டிங்கின் போது இந்த பினான்ஸினுள் எவ்வாறு செட்டிங்ஸை செய்வது என்பது தொடர்பாக ஸ்டெப் 2 வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுவது மட்டுமல்லாது ஷேர் செய்து விடுவதன் மூலம் இது சம்பந்தமான அறிவுரையை ஏனையோருக்கும் வழங்க முடியும். அதே போன்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலமாக எதிர்காலத்தில் நான் ஏஃபி தொடர்பாக பதிவு செய்யும் வீடியோக்களை உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இப்பொழுது வீடியோவிற்குள் செல்வோம். முதலில் பைண்டிங் பண்ணுவதற்கு முன்னதாக உங்களோட பினான்ஸில் இருக்கும் கீழே பாருங்கள் ஃபியூச்சர்ஸ்னு, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களோட வலது பக்கத்தில் மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா 3 புள்ளிகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு எல்லோ கலர் டாட்டும் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காணலாம் ப்ரிஃபரன்சஸ்ன்னு, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கும் பாருங்கள், ஒன்று பொசிஷன் மோட், அதை நீங்கள் ஹெட்ஜ் மோடுன்னு செலக்ட் பண்ணணும். அசட் மோடு சிங்கிள் அசட் மோடுன்னு செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி செலக்ட் கண்ட்ராக்ட் யூனிட்டை கொயின் என்று செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு மேலே உள்ள இந்த ஏரோக்கியால் பேக் வாங்க. ஸோ திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொசிஷன் மோட் ஹெட்ஜ் மோட், அசட் மோட் சிங்கிள் அசட் மோட், செலக்ட் கண்ட்ராக்ட் யூனிட் கொயின். அடுத்ததாக நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா கரன்சி செலக்ட் பண்ண இருக்கும். அதில் நீங்கள் பிஎன்பி யூஎஸ்டிடி என்ற கரன்சியை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஏஃபி பாட் பிஎன்பி கரன்சி மாத்திரம்தான் ட்ரேட் பண்ண போகுது ஃபியூச்சர்ஸில். அதே மாதிரி இந்த க்ராஸ்ன்றதை செலக்ட் பண்ணணும். இன்றைக்கி ஐசோலேட்டட் இருந்தால் க்ராஸ்ன்னு மாற்றுங்க. அதே மாதிரி இதை 50xன்னு மாற்றணும். சில நேரம் உங்களோட ஃபோனில் 10xன்னு இருக்கும். 50xஆக மாற்றி விட்டிங்கன்னா சரி. இப்பொழுது நீங்கள் இந்த 50xன்னு மாற்றுற நேரம் சில சமயங்களில் நீங்கள் இதற்கு முதல் ட்ரேட் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு 20xஆக தான் இந்த லெவரேஜை மாற்ற தரும். ஆஃப்டர் 3 days உங்களுக்கு 50x ஆக்கலாம். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் 20xஆக செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேலையை மேற்கொள்ளலாம். பட் ஆஃப்டர் 3 days நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பட் பைண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஆஃப்டர் 3 days நாம் திரும்பவும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தந்தவருக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும், இதை 50xஆக மாற்றி தாங்கன்னு. அப்போ அவர் கம்பெனிக்கு கொடுத்து உங்களுக்கு இந்த ட்ரேடை 50xஆக மாற்றி தருவார். அதுவரையும் உங்களுக்கு 20x யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இப்போ கிளியராக இருக்கும். அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ணணும் இந்த பினான்ஸில் ஹோம். இந்த ஹோமை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே இடது கை பக்கம் இருக்கும் இந்த பினான்ஸ் லோகோ. இந்த லோகோவுக்கு பக்கத்தில் சர்ச் பார் இருக்குது. அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஏபிஐன்னு. அப்போ நீங்கள் காணுவீங்க ஏபிஐ மேனேஜ்மெண்ட். அந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள் ஒரு எல்லோ கலர் ட்ரிக், அந்த டிக்கை இல்லாமாக்கணும். அதுக்கு மேலே தட்டி விட்டிங்கன்னா இப்படி ஒரு வரும், டிப்ஸ்ன்னு வரும். ஐ அக்ரின்னு கொடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்னு ஒன்று வரும். இந்த இருக்கிற லெட்டர்ஸை மேல் நோக்கி நகர்த்தணும். அப்போ தான் இந்த ஐ ஹியர்பைன்றதை டிக் பண்ணலாம். நீங்கள் மேல் நோக்கி நகர்த்தினீங்கன்னா இந்த கீழே உள்ள ஐ ஹியர்பைன்றதை டிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வார்னிங் வரும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டிங்கன்னா வெரிஃபை வித் பாஸ்கீன்னு வரும். இந்த பாஸ்கி நீங்கள் பினான்ஸ்க்கு கொடுத்துருக்கிற ஒன்று ஃபோன் நம்பர், இமெயில், அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட், அப்படி இல்லைன்னா ஒத்தன்டிஃபிகேஷன் இதாக இருக்கலாம். நீங்கள் கொடுத்த பாஸ்கியை எனக்கு அப்ளை பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிக் இல்லாமல் போய் இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்கணும், கிரியேட் ஏபிஐ மேல் நோக்கி இருக்குது. அதற்கு மேலே டிக் பண்ணுங்கள். அப்போ உங்கள்கிட்ட கேட்கும் சூஸ் ஏபிஐ கீ டைப்புன்னு. அதை நீங்கள் சிஸ்டம் ஜெனரேட்டட்ன்றதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்து விடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த கிரியேட் ஏபிஐ என்று லேபிளை டைப் பண்ண சொல்லும். இந்த இடத்துல ஏஎஃப்இ அப்படியும் இல்லைன்னா ஏஎஃப்இ பட்டுன்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து விடுங்க. திரும்பவும் உங்கள்கிட்ட வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும். அதன் பிறகு உங்களுக்காக ஏஎஃப்இ பட்டுன்னு ஒரு
டிஸ்ப்ளே உருவாகி இருக்கும். அதில் நீங்கள் எடிட்ன்ற இந்த ஆப்ஷன் மேலே டிக் பண்ணுங்க. அப்போ என்ன நடக்கும்? அது சேவாக மாறிவிடும். அதுக்கு பிறகு மேல் நோக்கி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி QR கோட் ஒன்று காணலாம். இந்த QR கோடு இருந்தால் மாத்திரம்தான் சீக்ரெட் கீன்றதை காட்டும், இல்லாட்டி காட்டாது. ஸோ இந்த QR கோடு இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த API கீ, சீக்ரெட் கீ இது ரெண்டையும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி முதலாவது ஏபிஐன்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டு ஏபிஐ கீயை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சீக்ரெட்டுன்னு அனுப்பிவிட்டு சீக்ரெட் கீயை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க. அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஏபிஐ ரெஸ்ட்ரிக்ஷனில் போய் நீங்கள் 3 பாக்ஸை டிக் பண்ணணும். ஒன்று, எனேபிள் ஸ்பாட் அண்ட் மார்ஜின் ட்ரேடிங், எனேபிள் ஃபியூச்சர்ஸ், யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர். இது மூண்டையும். இந்த யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர்னா ஃபியூச்சர் டு ஸ்பாட், ஸ்பாட் டு ஃபியூச்சர். அதே மாதிரி தான் சில நேரம் இந்த எனேபிள் ரீடிங்ன்றது டிக்காக இல்லாட்டி அதையும் டிக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? மேலே உள்ள இந்த சேவ் பட்டன் மேலே கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இந்த செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வரும். அந்த பாஸ்கியை நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்காக இப்போ என்ன நடக்கும்? இந்த ஏபிஐ கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதன் பிறகு நாங்கள் பார்க்க போகிறது ஏஃபி பாட்டில் எப்படி நாங்கள் பைண்டிங்கான செட்டிங்ஸை செய்கிறதுண்டு. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு இந்த பினான்ஸில் செட்டிங்ஸ் எல்லாமே தெரியுமா இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.